Mathematics 1 November 2024 preparation video. இது வந்து just pass mark எடுக்கிறதுக்கான வீடியோ தான். நீங்க அரியர் வச்சிருக்கீங்க, அரியர் எழுதணும் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் கொஷின் பேப்பர் பேட்டர்ன் இது ஃபிக்ஸ்டு கிடையாது. இதுல கொடுத்துருக்கிற வெயிட்டேஜ் மாறலாம், நமக்கு தெரியாது. சம்டைம்ஸ் இதே வெயிட்டேஜ்ல வரலாம். பட் நம்ம வந்து ஒரு சாப்டருக்கு 15 மார்க்ஸுக்கு நம்ம எய்ம் பண்ணலாம். இப்போ மேட்ரிசஸ்ல இருந்து ஒரு 15 மார்க்ஸ், மேக்ஸிமம் 20 மார்க்ஸ். நியூமரிக்கல்ல இருந்து அதே மாதிரி ஒரு 15 மார்க், மேக்ஸிமம் 20 மார்க்ஸ். ஸோ மொத்தம் 3 டாபிக் நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம்: மேட்ரிசஸ், நியூமரிக்கல்ஸ், ட்ரிக்னாமெட்ரி. உங்களுக்கு மேட்ரிசஸ், நியூமரிக்கல்ஸ் கம்பல்சரியாக படிச்சுக்கணும். 3வது சாப்டர் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இது அரியர் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஜஸ்ட் பாஸ் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தான் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று வந்து நவம்பர் 2024 எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வந்து ஈஸியாக பாஸ் மார்க் எடுக்கிறது அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ பாஸ் மார்க் எடுக்கணும் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் எதை கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ இதுக்கு வந்து ஒரு சாம்பிளுக்கு நம்ம லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் நவம்பர் 2023யோட கொஸ்டின் பேப்பர் எடுத்திருக்கோம். இதுலேருந்தே நமக்கு பார்க்கும்போது ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இது எடுத்திருக்கேன். 10 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்க. ஸோ என்ன கேட்குறாங்கன்னு தெரிஞ்சாதான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ண முடியும். 10 மார்க்கில் இந்த கொஸ்டின் வந்து நமக்கு சீரீஸ்லேருந்து ஒரு கொஸ்டின். பட் சீரீஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு எக்ஸ்பொனென்ஷியல், லாகு, பைனாமியல் 3 டாபிக் இருக்கு. 3 டாபிக்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதனால இதை லாஸ்ட்டாக வச்சுக்கலாம். இங்கே நமக்கு ஒரு டாபிக் தான் இருக்கு. மேட்ரிசஸில் நமக்கு ஒரு டாபிக் தான் இருக்கு. இதுலேருந்து 10 மார்க் வந்துடும். அண்ட் அடுத்தது இது நியூட்டன் ராப்சன். இதுலேயும் 10 மார்க் நம்மளால ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். நியூமரிக்கலோ மேட்ரிசஸும் நம்ம கிளியராக இருந்தால் தான் நம்மளால இந்த பேப்பரையே பாஸ் பண்ண முடியும். பட் இந்த 2 10 மார்க்கில் நமக்கு எரர் வராமல், தப்பு வராமல் கிளியராக எழுத தெரியணும். ஸோ இந்த 2 10 மார்க் எழுதிட்டாலே நமக்கு என்ன கிடைச்சிரும்? 20 மார்க் வந்து நமக்கு இங்கேருந்து கிடைச்சிரும். மீதி நம்ம எழுதலைனாலும் ப்ராப்ளம் இல்லை. இங்க பாருங்க, அடுத்தது ட்ரிக்னாமெட்ரிலன்னு கேட்டிருக்காங்க. ட்ரிக்னாமெட்ரியில நமக்கு எக்ஸ்பான்ஷன் இருக்கு. 2 விதமான எக்ஸ்பான்ஷன் இருக்கு. அது இல்லாம கொஞ்சம் டெரிவேட்டிவ்ஸ் இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஒரு சம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்த சம் லெப்னிட்ஸ்ல இருந்து ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க, டிஃபரன்ஷியல். இப்போ இந்த 3யுமே எழுதலைனா கூட இந்த 2யும் நான் கிளியரா எழுதுனா, தப்பில்லாம எழுதுனா 20 மார்க் வந்துடும். அடுத்தது 5 மார்க் போயிடலாம். 5 மார்க்ல இது ஒரு மேட்ரிசஸ் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின். இதுல ஒன்னே ஒன்று என்னன்னா, மேட்ரிசஸ் கொடுக்கல, எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு கொடுத்துட்டாங்க. மேட்ரிசஸ் கொடுக்காம கேட்டிருக்காங்க. இதுதான் வரும்னு கிடையாது. இதுக்கு பதில் ஆர்த்தோகனல் வரலாம், யூனிட்டரி டாபிக்ல இருந்து வரலாம், ஹெர்மிஷியன் வரலாம், இல்ல சிமெட்ரிக், வெறும் சிமெட்ரிக் கேட்கலாம், எப்படி வேணா கேட்கலாம். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். அண்ட் அப்படியே மேல வந்தா மீதி எந்த சம்மும் நமக்கு தெரியலனா கூட நியூமரிக்கல்ல இருந்து ஒரு சம் கண்டிப்பா நமக்கு சால்வ் பண்ற மாதிரி இருக்கணும், நமக்கு தெரியணும் சால்வ் பண்றதுக்கு. இப்போ இங்க கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல எஃப் ஆஃப் 0.2 கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு சூட்டபிள் ஃபார்முலான்னு கொடுத்துட்டாங்க. அவங்க நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் பேக்வர்ட் கொடுக்கல, லெக்ராஞ்சஸ்னு கொடுக்கல. ஸோ நம்ம தான் டிசைட் பண்ணி எழுதணும். இது இப்போ இன்டர்வல் பார்க்கணும். 0ல இருந்து 1, டிஃபரன்ஸ் 1 தான். இங்கேயும் கேப் 1, கேப் 1, எல்லாமே கேப் 1 1 தானே இருக்கு. அப்படின்னா இது வந்து நியூட்டன்ஸ். அவங்க எதுவுமே கொடுக்காதனால நான் ஃபார்வர்டும் யூஸ் பண்ணலாம், பேக்வேர்டும் யூஸ் பண்ணலாம். பட் இது ஃபார்வர்டில் தான் ஈஸியாக ஆன்சர் வரும். ஸோ ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ். இங்கே ஒரு 5 மார்க் நம்ம ஜஸ்ட் பாஸ் ஆகிறதுக்கான இதுதான் இது. அடுத்தது ஏஏ டேஷ், 14th கொஸ்டின் பாருங்க. ஏஏ டேஷ், ஏஏ டேஷ்ன்றது ஒரு மேட்ரிசஸ் கொஸ்டின். இங்கேயும் ஒரு 5 மார்க்கு கிளியராக படித்து வச்சுருந்தா நம்ம இங்கேருந்தும் ஒரு 5 மார்க்கு ஸ்கோர் பண்ணிடலாம். அப்போ 5 மார்க்ல மட்டுமே 15 மார்க் ஆயிடுச்சு. ஏற்கனவே அங்க 20 மார்க், இது 35 மார்க். இப்போ நான் சீரீஸ் இதெல்லாம் விட்டுட்டு சொல்றேன். இதுல ஏதாவது சம்ஸ் தெரிஞ்சா நம்ம அதையும் கவர் பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் பாஸ்க்கான வீடியோ. அடுத்தது மேல வந்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். 2 மார்க்ல நமக்கு எது தெரியுதோ அதை நம்ம எல்லாத்தையுமே எழுதிக்கலாம். இதெல்லாம் டெஃபினிஷன் தான். டிஃபைன் பைனாமியல் எக்ஸ்பான்ஷன், டிஃபைன் ஹெர்மிஷியன், டிஃபைன் சிமெட்ரிக்கு, இதெல்லாம் நமக்கு சிம்பிளா தான் இருக்கும், கஷ்டமா இருக்காது. 3 கொஸ்டின்ஸ். இந்த டிஃபைன் வர்றது எல்லாமே நமக்கு ரிப்பீட்டடா கேட்குற கொஸ்டின்ஸ் தான். இதெல்லாம் படிச்சுக்கணும். ஸோ இதுலயும் ஒரு 6 கொஸ்டின்ஸ் வருது நமக்கு. 1 2 3 6 கொஸ்டின்ஸ் நம்மளால எழுத முடியுது. ஸோ ரேண்டமா ஒரு 5 கொஸ்டின்ஸ் வச்சுக்கலாம். அப்போ இங்கேயும் ஒரு
10 மார்க். இப்ப இதெல்லாம் சேர்க்கும் போது எனக்கு எவ்வளவு வருதுன்னா 45 மார்க் வருது. ஸோ இந்த 45 மார்க்குக்கு நான் என்ன தரவா இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன தரவா இருக்கணும், மேட்ரிசஸ் தரவா இருக்கணும். 2 மார்க்ஸ், 5 மார்க்ஸ், 10 மார்க்ஸ் எப்படி கேட்டாலும் எழுதுற அளவு மேட்ரிசஸ் தரவா இருக்கணும். அடுத்தது நியூமரிக்கல்ஸ் டாபிக்ல இருக்கிறது எல்லாமே தரவா இருக்கணும். நியூமரிக்கல்ஸ் மெத்தட்ல இருக்கிற லெக்ராஞ்சஸ், நியூட்டன் ராப்சன், நியூட்டன் ஃபார்வர்ட் பேக்வர்ட், குட்டி டெஃபினிஷன்ஸ் எல்லாமே தரவா இருக்கணும். அதுக்கப்புறம் எல்லா யூனிட்ல இருக்கிற டெஃபினிஷனும் தரவா இருக்கணும். அப்பதான் நம்மளால 2 மார்க்கை எழுத முடியும். டிஃபைன் அப்படின்னு கேட்கறத எழுத முடியும். இது தாண்டி ட்ரிக்னாமெட்ரியில நம்ம ட்ரிக்னாமெட்ரியோட எக்ஸ்பென்ஷன் படிச்சு வச்சுக்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர்ல ட்ரிக்னாமெட்ரி எக்ஸ்பென்ஷனே கேட்கல. ஸோ கேட்கலாம், கேட்காமையும் இருக்கலாம். அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு கேட்குறீங்க. கொஸ்டின்ஸ்ல இம்பார்ட்டன்ட்டே கிடையாது, டாபிக் தான் நமக்கு இங்க இம்பார்ட்டன்டா அப்படின்னு பார்க்க முடியும். ஏன்னா இந்த கொஸ்டின் தான் வருது அப்படின்னு ஒரு கொஸ்டினே கிடையாது. எல்லா கொஸ்டின் பேப்பரும் எடுத்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடான கேட்ட கொஸ்டின்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். வேற வேற கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த யூனிட்டை தான் நீங்க ஃபுல்லா தரவு பண்ணணும். ஸோ மேட்ரிசஸ், நியூமரிக்கல்ஸ் இது ரெண்டு தரவு பண்ணும்போது கிளியரா தரவு பண்ணாலே நமக்கு ஒரு 40 மார்க்ஸ் எய்ம் பண்ணலாம். பாஸ் ஆகிறதுக்கு நமக்கு இந்த சப்ஜெக்ட்ஸ் போதும். பட் இது பாஸ் மார்க்குக்கு தான். ஸோ நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இதை எய்ம் பண்ணி படிக்க வேண்டாம்.